ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஈஸியான ஒரு ப்ரௌனி. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது. மைதா, ரீஃபைண்ட் சுகர், முட்டை இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவன் இல்லாமல் குக்கரில் செஞ்ச இந்த ப்ரௌனி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டான இந்த ப்ரௌனி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து வேலையை அதிகம் 2 மினிட்ஸில் நம்ம ப்ரௌனிக்கான பட்டரை ரெடி பண்ணி 20 மினிட்ஸில் நம்ம ப்ரௌனி ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். ஸோ ஈஸியான இந்த ப்ரௌனி எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் ப்ரௌனி செஞ்சிடலாம். ஸோ ப்ரௌனி செய்கிறதுக்கு நமக்கு மைதாவோ ரீஃபைண்ட் சுகரோ முட்டையோ தேவையில்லை. ஸோ மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 40 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரோட ப்ரௌன் சுகரு, அதாவது நாட்டு சர்க்கரை, நல்ல குவாலிட்டியான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கல் மண் தூசி எதுவும் இருக்கக்கூடாது. இதோட கொஞ்சம் வார்மான மில்க்கு, வெதுன்னு இருக்கணும் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கோதுமை மாவு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம தனித்தனியாக எதுவுமே மிக்ஸ் பண்ணல, எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ சூப்பராக இருக்கும். ஈஸியான ப்ரௌனி, பிகினர்ஸ் கூட இது செஞ்சிடலாம் ஈஸியாக. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ml மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரௌனி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும் எல்லாமே சேர்த்து. ஸோ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த ப்ரௌனியை. அவ்வளோ ஈஸியான ப்ரௌனி. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணணும், ஒன்று ஒன்றா வந்து நல்லா பீட் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து டார்க் சாக்லேட் காம்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதுக்கு ஷேப்பெல்லாம் தேவையில்லை, எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காம்போவும் இதில் போட்டுக்குங்க அப்படியே. ஸோ ப்ரௌனி செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா சாக்லேட்டையும் பட்டரும் சேர்த்து மெல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மெல்ட்டிங் ப்ராசஸ்லாம் இதில் தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஒரு மோல்டு இல்லை உங்களாண்ட ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸு ஸ்கொயராக ரவுண்டாக எந்த ஷேப்பில் இருக்கோ, ப்ரௌனி ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும். பட் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஷேப் வச்சு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இதை வந்து போட்டு விட்ருவோம். ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யக்கூடிய ப்ரௌனி இது. டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ குழந்தைங்க கூட ஈஸியாக இது செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம பீட் பண்ணி கை வலிக்கிற அளவுக்கெல்லாம் பீட் பண்ண தேவையில்லை. ஸோ பீட்டர் மிஷின் இருக்கிறவங்க அதை வச்சு பீட் பண்ணிக்குவாங்க. பட் நமக்கு வந்து பீட்டர் இல்லாதவங்க கையால் தான் பீட் பண்ணணும். அந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பீட் பண்ணி அந்த பட்டரை வந்து சாக்லேட்டு பட்டரு இதெல்லாம் முட்டையெல்லாம் சேர்த்து பீட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். ஸோ இதில் நான் முட்டையெல்லாம் ஆட் பண்ணல, அதே போல் மைதா ஆட் பண்ணல, ரீஃபைண்ட் சுகர் ஆட் பண்ணல. இது எதுவும் இல்லாமல் சூப்பரான ப்ரௌனி. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், மேலே டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மேலே ஒரு ஃபாயில் கவர் போட்டு கவர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு இதில் என்ன விஷயம்னா, நம்ம அவனில் பேக் பண்ணல, குக்கரில் பேக் பண்ண போகிறோம். ஸோ குக்கரை ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ப்ரௌனி மோல்டை இறக்கிட்டு ஸோ கேஸ் கட்டோ விசிலோ இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. ஸோ ப்ரௌனி நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ஒருவேளை அவன் இருக்கிறவங்க அவனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடும். ஸோ கரெக்டாக 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் குக்கர்லேயே நல்லா ஈஸியாக சூப்பராக ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம்.
ஸோ சூப்பரான இந்த எக்லெஸ் ப்ரௌனியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அருமையான டேஸ்டியான இந்த ப்ரௌனியை, நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ப்ரௌனியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் லிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.